கலைக்கல்லூரி. அவர்தான் கலைஞர் என்ற நூலில் நான் வியந்த சாதனைகள். விதவை என்ற சொல்லில் கூட பொட்டி இல்லையடா, கைம்பன் என்று திலகமிட்டு கோருங்களடா என்று கூறியவர் அவர்தான் கலைஞர். திருக்குவளை தந்த திருமகன். சாதி ஏதடா சமயம் ஏதடா என்று சித்தாந்தங்களை கடந்து சிந்திக்க வைத்த தலைவர் அவர்தான் கலைஞர். தன்னுடைய 14 வயதிலே மொழி உரிமைக்காக கவிதை எழுதி அதனை பல மேடைகளில் முழங்கியவர். அது மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாது ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கோலாட்சியவர் தான் கலைஞர். வேறு எந்த அரசியல்வாதிக்காது இது போன்ற சாதனை பட்டியல் இருக்க முடியுமா? 1970க்கு முன் மாநில முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடியேற்றி உரிமை கிடையாது. இந்த உரிமையை இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களுக்கும் வாங்கி கொடுத்தவர் நமது கலைஞர். ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கலைஞர் அறிமுகம் செய்கிறார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இது ஏளனமாக பார்க்கப்பட்டது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னரே தொலைநோக்கு பார்வையோடு அவர்களின் வேலை வாய்ப்புக்கும் உழைப்புக்கும் வழிகாட்டுவவர் நமது கலைஞர். அது மட்டுமல்ல, விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை தாங்களே வணிகம் செய்யும் உழவர் சந்தையை கொண்டு வந்தார். இந்தியாவே வியந்து பார்த்த திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இது சாத்தியமா? இது நிலைக்குமா? நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற பல கேள்விகளுக்கு சாதித்து காட்டியவர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்து விவசாயத்தை தலைத்தோங்க செய்தவர். அன்றே கலைஞர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்று இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக உள்ளது. அது மட்டுமல்ல, சமத்துவத்திற்காக கலைஞர் கொண்டு வந்த திட்டம்தான் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற வரிகளுக்கேற்ப பெரியார் நினைவு சமத்துவபுரம். ஒரு முறை சட்டமன்றத்தில் தாழ்த்தப்பட்டோர் ஏன் கோவில் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்று கலைஞர் கேள்வி கேட்கிறார். அதற்கு அங்குள்ள அனைவரும், நீங்கள் தான் கடவுள் மறுப்பாளராயிற்று, உங்களுக்கு இதில் என்ன கவலை என்று கேள்வி எழுப்ப அதற்கு கலைஞர் கூறுகிறார், நீதிமன்றத்திற்குள் என்ன கொலையாளிகள் மட்டுமா செல்கிறார், வழக்கறிஞர்கள் செல்ல வேண்டாமா என்று தாழ்த்தப்பட்டோருக்காக குரல் கொடுத்தார். மனிதனை இழுக்கும் கைரிக்ஷா முறையை அடியோடு ஒழித்தார். விதவை என்ற சொல்லில் கூட பொட்டி இல்லையடா, கைம்பன் என்று திலகமிட்டு கோருங்களடா என்று கூறியவர். 3ஆம் பாலினத்தவர்களை அரபாணி என்று கூறாதீர்கள், திருநங்கைகள் என்று அணியுங்கள், அவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ராணி அண்ணா அரசு மகளிர் கலைக்கல்லூரி ஆரம்பத்தில் ஒரே ஒரு பாடப்பிரிவினை கொண்டு இயங்கிய இக்கல்லூரி தற்போது ஆராய்ச்சி பிரிவுகள் வரை வளர்ந்துள்ளது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டவர் கலைஞர் அவர்களே. பெண்களுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடை ஏற்படுத்தி கொடுத்து சட்டமன்றத்திலே பேச வாய்ப்பை ஏற்படுத்தினார். இந்தியாவிலே ஒரு பெண்ணை காவலாளியாக நியமித்த முதல் மாநிலம் நம் தமிழ்நாடு. மகளிர் காவல் நிலையங்களை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்திய மாநிலம் நம் தமிழ்நாடு. ஒரு பெண்ணை பேருந்து ஓட்டுநராக நியமித்த மாநிலம் நமது தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்ணுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றிய மாநிலம் நம் தமிழ்நாடு. இதன் பின்னணியில் கலைஞரின் பெயர் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இத்தனை பணிகளுக்கும் நடுவிலும் அவர் எழுத்து பணியை விடவில்லை. உலக பொதுமறையாம் திருக்குறளுக்கு குறளோவியம் தந்தவர். சிலப்பதிகாரத்தை பூம்புகார் என்ற எளிய நடையில் எழுதினார். அது மட்டுமல்ல, 10 நாவல்கள், 21 நாடகங்கள், 37 சிறுகதைகள், 8 கவிதை தொகுப்புகள், நெஞ்சுக்கு நீதி என்னும் புத்தகத்தில் 6 தொகுப்புகள், 39 திரைக்கதங்கள் என 2 லட்சம் பக்கங்களுக்கு மேல் எழுதி குவித்த ஒரே தமிழ் எழுத்தாளர் கலைஞர் மட்டுமே. இதில் வியத்தக்க செய்தி என்னவென்றால், கலைஞர் தன்னுடைய கண்ணில் 12 முறை அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அப்படி என்றால் எப்படி இத்தனை எழுத்துக்களை படித்திருப்பார், எப்படி இத்தனை புத்தகங்களை எழுதியிருப்பார்? எண்ணி பாருங்கள்.
அவர்தான் கலைஞர் என்ற இந்த நூலை படிக்கும்போது ஒவ்வொரு வரிகளும் எனக்கு வியப்பாக அளித்தது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால், கோடியில் ஒருவர் கோட்டையில் கொடியேற்றுவார், லட்சத்தில் ஒருவர் லட்சியமென வாழ்கிறார், ஆயிரத்தில் ஒருவர் ஆயுள் வரை இருக்கிறார், நூற்றில் ஒருவர் நுண்ணி கவனிப்பார், ஒரு சிலரே உலகத்தில் ஒப்பற்றவராய் நிலைக்கிறார். அவர்தான் கலைஞர். இந்த புத்தகத்தை வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்த திரு ஆலடி எழில்வாணன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்தான் கலைஞர், அஞ்சுக செல்வர், அருந்தமிழினத்தின் தலைவர்.